Hi, hello everyone. Welcome back to my channel, Dhanu's Little World. ஸோ ரொம்ப வருடங்களுக்கு பிறகு வந்து என்னோடய சேனலில் வந்து வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சன் இஷானோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தான் வந்து இப்போ ரீசெண்டாக போச்சு, ஜூலை 11th. ஸோ இஷான் பிறந்து பார்த்தீங்கன்னா 1 year ஆச்சு. ஸோ அந்த 1 year கேப்பில் தான் வந்து ரொம்ப என்னால் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுக்க முடியல. பிகாஸ் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து அவன் மேலே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி வீடியோ பற்றி யோசிக்கிறது கூட வந்து டைம் கிடையவே இல்லவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து 1 year சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ அவனோட பர்த்டே செலிப்ரேஷனோட ப்ரிப்பரேஷன் என்னென்ன பண்ணோம், ஸோ செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு அப்படின்றத கிளிம்ஸஸ் பற்றி தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ இஷானோட பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் உங்கள் கூட வந்து நான் இன்றைக்கி விமென்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரீசெண்டாக நான் இப்போ யூஸ் பண்ணுற சானிட்டரி நாப்கின் பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த சானிட்டரி நாப்கினோட கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னா விமென்ஸ் கம்பெனி அப்படின்ற கம்பெனியில் வந்து தயார் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நம்ம நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற சானிட்டரி நாப்கினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆக்சுவலி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து என்னோடய ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது டோட்டலி பார்த்திங்கன்னா ஆர்கானிக் காட்டனால் வந்து தயார் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேடுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் ஃபீலிங் இருந்தது. பிகாஸ் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பயோ டிகிரேடபிள்னால வந்து ஸோ காட்டன்லேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி நேம் என்ன பார்த்தீங்கன்னா விமென்ஸ் கம்பெனி. நீங்கள் அமேசானில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். ஸோ அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். விமென்ஸ் கம்பெனி சானிட்டரி பேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டே பேட், நைட் டைம் யூஸ் பண்ணுறது, ரெகுலர் ஃப்ளோ, ஃபார் ஹெவி ஃப்ளோ, ஃபார் ஹெவியர் ஃப்ளோ இப்படின்ற ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க, இட் இஸ் அல்ட்ரா சாஃப்ட் biodegradable certified organic totally it is made up of cotton. ஸோ இந்த நாப்கின் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருந்துச்சு. சுத்தமாக வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட், நமக்கு பீரியட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் கூட இல்லாத அளவுக்கு வந்து அப்படி ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதோட ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது டோட்டல் நம்ம இதில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 8 பேட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு 4 பேக் வந்தது நான் ஆர்டர் பண்ணப்போ. ஸோ 4 பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 396 rupees. ஸோ டோட்டல் 32 பேட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 396 rupees. ஸோ இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷ் ஃப்ரீ, என்டையர்லி ரேஷ் ஃப்ரீ. ரேஷ் வரும்ன்ற ஒரு டென்ஷன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஃப்ரெக்ரன்ஸ் ஃப்ரீ, டோட்டலி இட் இஸ் ஃப்ரெக்ரன்ஸ் ஃப்ரீ. ஸோ இப்படி தான் இந்த நாப்கின் இருக்குது. ஸோ டோட்டலி இட் இஸ் மேட் அப் ஆஃப் தி சூப்பர் சாஃப்ட் காட்டன். ஸோ நீங்கள் காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் கம்ஃபர்ட் ஃபார் விமன் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இதான் இந்த ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட் ஃபார் விமன். ஸோ காட்டன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேட்லேயே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 ஃபார் க்ரோயிங் டீன்ஸ். ஸோ ஃபார் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே வந்து யூஸ் பண்ணுற சைஸ்லேயும் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃப்ளோ, ஹெவி ஃப்ளோ, அப்புறம் ஹெவியர் ஃப்ளோ. ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை 11 வந்து இஷானோட பர்த்டே. ஸோ அதுக்கு 2-3 days முன்னாடி தான் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம்.
ஆல்ஃபா 1 மால் அகமதாபாத்தில் அங்கே தான் வந்து இப்போ ரீசெண்ட் 2-3 டைம் ஷாப்பிங் வந்து போனோம். ஸோ நம்ம விஆர் மால் மாதிரியே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டட் ஆஃப் ஷாப்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண தான் போனோம். ஸோ அவனுக்கு வந்து ஸோ பர்த்டேன்றனால ஸோ எத்தனிக் வியர் மாதிரி வாங்கலாம், பார்ட்டி வியர் மாதிரி வாங்கலான்றனால ஸோ ஃபஸ்ட்டு நான் யூசிபி போனோம். ஸோ நிறைய ஷாப்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷாப்பர் ஸ்டாப்பில் தான் வந்து ஃபைனல் ட்ரெஸ் வந்து அமைஞ்சது. ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்து இஷானுக்கு வந்து நாங்கள் இந்த ஒரு பீச் கலர் மாதிரி வந்து சூஸ் பண்ணோம் கோட் ஸ்டைலில். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே அப் டு டூ இயர்ஸ் வரைக்கும் போடலான்ற அந்த சைஸில் இருந்தனால சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அது ஒன்று சூஸ் பண்ணோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னொன்று வந்து பார்ட்டி வியர் மாதிரி பாபா சூட் மாதிரி ரெகுலராக வந்து வெளியே போனால் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண. அது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் டாப்பில் மேலே வந்து இந்த பாபா சூட் மாதிரி ஆஷ் கலரில் ஸோ இந்த காம்பினேஷனில் அந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 ட்ரெஸ்ஸை வந்து இஷானுக்கு ஸோ தம்பிக்கு வாங்கினா அண்ணனுக்கும் வாங்கினோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ் பார்த்தோம். நமக்கு என்ன ஏதாவது ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு இல்லைன்னா கீழே விளையாட போட்டு போகிறதுக்கு ஏதாவது இந்த இது மாதிரி 3x4 கேப்ரி இதுதான் ஷாப்பிங். இதுதான் வந்து அதனால் எனக்கு அதில் வந்து என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. ஸோ ஓகே அவனுக்கு பிடிச்ச ஒரு டிஷர்ட்டு கேப்ரி இதெல்லாம் சூஸ் பண்ணி அவனுக்கு ஒரு பேண்ட்டு ஜீன்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. இதுதான் வந்து டக்குன்னு ஷாப்பிங் பண்ணி 2 பேருக்கு முடிச்சிட்டோம். எங்களுக்கும் நான் இப்போ வாங்கவே இல்லை. பிகாஸ் இருக்கிறது போடுறதுக்கு இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மகிட்ட அது சஃபிஷியன்ட் பார்ட்டி வியர்லாம் இருக்குது அப்படின்றனால நான் வந்து சரி அதையே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபைனல் பண்ணிடுச்சு. இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூலை 11 தான் பர்த்டே. ஸோ ஜூலை 10 வந்து பார்த்திங்கன்னா 1 டே பிஃபோரே வந்து சண்டே வந்தது. ஸோ சண்டேனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வரதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதால என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் வந்து அன்றைக்கி இன்வைட் பண்ணோம். அன்றைக்கி மீட் பண்ணி வெளியே வந்து ஹோட்டல் போயிட்டு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்டாரண்ட் போனோம்னா சானா ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே போயிட்டு ஸோ சின்ன ஒரு 1 டே பிஃபோர் கேக் கட்டிங் பண்ணிவிட்டு ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி செலிப்ரேஷன் முடிச்சாச்சு. Happy birthday to you. Birthday to you. Happy birthday to you. Happy birthday to Ishan. Happy birthday to you. May God bless. मम्मी तो क्रिश मम्मी के दो मम्मी. இவ்வளோ தான் 1 டே பிஃபோர் செலிப்ரேஷன். இது அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸோ வீட்டில் இங்கே இருக்கிற குட்டீஸ்லாம் கூப்பிட்டு கிறிஷோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காஸ்ட்யூம் வந்து இந்த மெட்லைட் ஃபோட்டோ ஷூட்க்கு நான் போட்டிருந்த அதே ட்ரெஸ் தான் வந்து இப்போயும் போட்டிருந்தேன். ஸோ நானும் இஷானு கிட்டத்தட்ட ஒரே சேம் தீம் ஆஃப் கலர் மாதிரி மேட்ச் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு என்னால் அந்த வீடியோ அன்றைக்கி கவர் பண்ண முடியல. பிகாஸ் வந்தவங்களை இப்போ கவனிக்கிறதுக்கு இஷானை கவனிக்கிறதுக்குமே சரியாக இருந்தது. விட்டு விட்டு
முட்டுவார், முட்டுன்னு சொன்னால் முட்டுவார், முட்டுன்னு சொன்னால் முட்டுவாங்க. டிக்கு டிக்கு. ஸோ கேக் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இஷானோட ஃபோட்டோ வச்சு தீமில் தான் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாக்லேட் ரூம்லேருந்து. ஸோ இவ்வளோ தான் கேக் ஆர்டர் பண்ணியாச்சு. அப்புறம் குட்டீஸ்க்கெலாம் வந்து One, two, three, start. இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஷேர் பண்ணேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஷானோட பர்த்டே சில ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் செலிப்ரேஷன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ஹாப்பியாக போச்சு டேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் என்னென்னா 1 year ஃபஸ்ட்டு பர்த்டே முடிஞ்சதுக்கு அடுத்து தான் வந்து அவர் நடந்தார். ஸோ இப்போ வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பிகாஸ் அவரை ஒரு டைம் கூட இப்படி அவன்கிட்ட கான்சன்ட்ரேஷன் மேலே எடுக்கக்கூட முடியல. பிகாஸ் நடந்து போய் எதாவது இழுத்து போட்டுருவான், இல்லாட்டி அவன் எதாவது விழுந்துருவான், அவன் மேலே எதாவது விழுந்துடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் டோட்டல் டைமும் வந்து அவர் மேலே தான் வந்து இஷான் மேலே தான் ஃபோக்கஸாக இருக்குது. இஷான் கிறிஷுக்கு ஒரு பக்கம் ஸ்கூல் எக்ஸாம் இதெல்லாம் போயிட்டுருக்கு. என்னோட கொஞ்சம் அகாடமிக்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் வந்து சைட் பை சைடாக போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து ரீசெண்டாக என்னோடய லைஃப்பில் நடக்கிற அப்டேட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இந்த விலாக் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ்க்கெலாம் வந்து கமெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பிகாஸ் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸே வந்து வராது. ஸோ அதை வந்து நான் ஒன்றும் நம்ம யூடியூப்பில் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், அப்படி இல்லாட்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தால் ஸோ வாட் ஐ கேன் இம்ப்ரூவ்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். பட் இதுவும் இருக்காதுங்கும்போது ஸோ வாட் ஐ ஷுட் டூ அப்படின்ற ஒரு ஃபோக்கஸே வந்து சில டைம் எனக்கு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். வீடியோ ஐடியாஸ் கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. ஃபர்தராக நான் அப்படி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.